வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது குடியுரிமை திருத்த சட்டம். பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆதாயத்திற்காக மத்திய பாஜக அரசு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சனம். சிஏஏ சட்டம் ஏற்கத்தக்கது அல்ல என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எதிர்ப்பு. சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ள மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். பாஜகவின் பிரிவினைவாத அரசியலை காட்டுவதாகவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஆந்திராவில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா இடையே தொகுதி பங்கீடு. 25 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக 6, தெலுங்கு தேசம் 17, ஜனசேனா 2 தொகுதிகளில் போட்டி. சென்னையில் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்குகிறது 17வது ஐபிஎல் தொடர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டிகளுக்கு ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்ய திட்டம். மகளிர் பிரிமியர் லீக் T20 தொடரில் குஜராத் அணி வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் அச்சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற 2 அவைகளிலும் சிஏஏ திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது. இதையடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கான், வங்கதேச நாடுகளில் மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்த இந்து, சீக்கியர்கள், ஜெயின், பாரசீக மதத்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது. இந்தியாவில் குடியேறிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வழி செய்யாததால் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கை வெளியிட்ட ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக மாற்றியது ஒன்றிய பாஜக அரசு என்று தெரிவித்துள்ளார். தேர்தலில் தனது அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில் சிஏஏ மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கரையேற முயற்சிக்கிறார் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆதாயத்துக்காக குடியுரிமை திருத்த சட்டம் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டும் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் இந்த சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சட்டத்தின் மூலம் மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்துள்ளது எனவும், இந்த சட்டத்தினை பூர்வ குடிமக்களான இஸ்லாமியர்களும் ஈழத்தமிழர்களும் எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதிமுக அதனை ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ள மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய பாஜக அரசின் செயல்பாடு பிரிவினைவாத அரசியலை காட்டுவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவின் 3வது பதவிக்காலம் பெண்களுக்கு ஆதாரம் அளிப்பதில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். டெல்லி பூசாவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வலிமையான பெண்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பெண்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கினால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும் என்றார். கடந்த அரசாங்கம் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒருபோதும் முன்னுரிமை வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், பாஜக 2014இல் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களின் வாழ்க்கை சுழற்சியின் ஒவ்வொரு பகுதிக்கும் திட்டங்களை வகுத்து வெற்றிகரமாக தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பிரதமர் நரேந்திர மோடி வெறும் கையால் முழம் போடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது? மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும், ஒன்றிய வாரியா இருந்தாலும், மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரிதான். வெறுங்கையால முழம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தமிழ்நாட்டுக்கு வெறுங்கையால முழம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும். இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க.
சமூகத்தை மாற்ற வேண்டும் என நினைத்தவர்களை பற்றி படித்தால்தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர்கள் இணைந்து நடத்தும் சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது மாணவர்களால் எடுத்த பெண்களின் புகைப்பட கண்காட்சியை கனிமொழி பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, இந்தியாவில் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று தெரிவித்தார். தமிழக அரசியல் குழப்ப நிலையிலேயே உள்ளதாகவும், வலுவாக உள்ள திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி சரியாக இல்லை என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் திமுக வலுவாக தான் இருக்கு. வலுவாக இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்க்கட்சி அப்படின்னு நமக்கு இல்லை. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகுது. இங்கே சரியான எதிர்க்கட்சியாக யார் அந்த இடத்துல நிற்க போகிறாங்கங்கிறத முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் இலங்கை கடற்படையினர் கடந்த 10ஆம் தேதி 2 வெவ்வேறு சம்பவங்களில் 3 மீன்பிடி விசை படகுகள் மற்றும் 22 மீனவர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது நமது நாட்டு மீனவர்களின் நலனை பாதிக்கும் பெரும் கவலைக்குரிய சம்பவம் என்பதால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ள உச்சநீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கும் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் பொன்முடி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஏற்கனவே அப்சல் அன்சாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்ததுடன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்தது. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்களா என கேள்வி எழுப்பியுள்ள நடிகை குஷ்பு, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் மூடுங்க. பள்ளி வாசல்லயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு. காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு. எங்கே குறைச்சிங்க? வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா டாஸ்மாக் பிரச்சனைகள் இன்னும் தீரல. அதுக்கு நடுவில் இந்த போதைப் பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. மக்களவையில் செங்கோலை நிறுவி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவின் அகில இந்திய துணைத் தலைவருமான சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் பாஜக சார்பில் 4 மக்களவைத் தொகுதிகளுக்கான மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சவுகான், போதை மாஃபியா கும்பலுடன் தொடர்பு வைத்திருக்கும் திமுக அரசுக்கு மக்கள் தேர்தலில் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எழுத்தாளர் கண்ணையன் தக்ஷணாமூர்த்திக்கு தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. த பிளாக் ஹில் என்ற நாவலை கருங்குன்றம் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 24 வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்த 24 எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கேடயம் பரிசாக வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டறிந்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்கிற தகவல்களை சேகரித்து வருவதாகவும் 7 மாநிலங்கள் தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள மாநிலங்களிடமிருந்து விளக்கங்களை பெற்ற பின்னர் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என விளக்கமளித்தார். வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடனான நெட்வொர்க் குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைதான ஜாஃபர் சாதிக்கை டெல்லியில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க் இந்தியா மட்டுமல்லாது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா வரை பரவியுள்ளதாகவும் இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் உருவாகியது எப்படி என்பது குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜாஃபர் சாதிக்கின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்து வருவதாகவும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய நபர்கள் குறித்து வெளிநாட்டு புலன் விசாரணை அமைப்புகளிடம் மத்திய போதைப்பொருள் அதிகாரிகள் தகவல் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயூப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் புனித ரமலான் சிறப்பு தொழுகையை தொடங்கினர். நாகூர் ஆண்டவர் தர்காவில் தொடங்கிய சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் முதல் நாள் ரமலான் விரதத்தை தொடங்கினர். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடப் பணிகளை தொடர ஏதுவாக நடிகர் விஜய் தனது சொந்த செலவில் 1 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். 15 கோடி ரூபாய்க்கு வைப்புத் தொகை செலுத்தினால் 30 கோடி ரூபாய் கடனாக தர வங்கி நிர்வாகம் தயாராக உள்ள நிலையில் நடிகர் சங்கம் சார்பில் நிதி வசூலிக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் நடிகர் கமல்ஹாசன் 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியிருந்த நிலையில் இதுவரை 10 கோடி ரூபாய்க்கு மேல் வைப்புத் தொகைக்கு நிதி வசூலாகியுள்ளது. அதில் தற்போது நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் தற்போது வழங்கியுள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பழனிக்குமார் 2021ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் பணிக்காலத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு மே மாதம் மீண்டும் அதே பதவியில் ஓராண்டுக்கு நியமிக்கப்பட்டார். அவரது நீட்டிக்கப்பட்ட பணிக்காலம் கடந்த மார்ச் 9ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. 9ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பணி நாளாக வெள்ளிக்கிழமையுடன் பணி நிறைவு பெற்றார். இதன் பின்னர் புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு தொடங்கியது. இதையடுத்து வணிக வரித்துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலாசாமி மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிந்ததால் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசிய பாஜக மூத்த தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சித்தாப்பூரில் பேசிய பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனந்த்குமார் ஹெக்டே இந்து விரோத விஷயங்களை நீக்குவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு தைரியம் இருந்தால் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசியவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பத்திர ஊழல் நாட்டு மக்களின் முன்பு பிரதமர் மோடியின் உண்மையான முகத்தை அமல்படுத்தப் போவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை 100 நாட்களில் மீட்டுக் கொண்டு வருவதாக வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு தனது சொந்த வங்கியே தரவுகளை மறைத்ததற்காக உச்சநீதிமன்றம் முன்பு தலைகுனிந்து நின்றதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஊழல் என்பது நிரூபணமாக போவதாகவும் இதன் மூலம் பிரதமர் மோடியின் உண்மையான முகம் அம்பலமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆந்திராவில் உள்ள 25 மக்களவைத் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 6 தொகுதிகளிலும், பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 2 தொகுதிகளிலும், எஞ்சியுள்ள 17 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சியும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்தவரை மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் பாஜக 10 தொகுதிகளிலும், ஜனசேனா 21 தொகுதிகளிலும், தெலுங்கு தேசம் கட்சி 144 தொகுதிகளிலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே டிக்கெட் விற்பனை நடைபெறும் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வருகின்ற 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கவுள்ளது. தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதவுள்ளன. இந்நிலையில் சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டிகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே டிக்கெட் விற்பனையை நடத்த சிஎஸ்கே அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. பேடிஎம் இன்சைடர் இணையதளம் மூலம் ஆன்லைனில் டிக்கெட்டுகள் விற்கப்படும் என தெரிகிறது. பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற லீக் போட்டியில் குஜராத், உத்தரப்பிரதேசம் அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 152 ரன் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய உத்தரப்பிரதேசம் அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் குஜராத் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது குடியுரிமை திருத்த சட்டம். பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆதாயத்திற்காக மத்திய பாஜக அரசு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சனம். சிஏஏ சட்டம் ஏற்கத்தக்கது அல்ல என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எதிர்ப்பு. சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ள மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். பாஜகவின் பிரிவினைவாத அரசியலை காட்டுவதாகவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஆந்திராவில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா இடையே தொகுதி பங்கீடு. 25 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக 6, தெலுங்கு தேசம் 17, ஜனசேனா 2 தொகுதிகளில் போட்டி. சென்னையில் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்குகிறது 17வது ஐபிஎல் தொடர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டிகளுக்கு ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்ய திட்டம். மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரில் குஜராத் அணி வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.